சொல்கிறான், சக்தியும் நானும். இந்த பூமியானது ஒழுங்காக நல்லபடியாக அதோட வேலையை செய்யணும் அப்படின்னா 3 விஷயங்கள் தேவை: படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 விஷயங்களுமே 3 கடவுள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். படைத்தல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அழித்தல் சிவபெருமான். இந்த 3 பேருமே அவங்களோட தொழிலை சரியாக செஞ்சாதான் இந்த உலகமானது சரியான முறையில் இயங்கிக்கிட்டு இருக்கும், இல்லைங்களா? சரி, பிரம்மதேவன் நம்மளை படைக்கிற வேலையை அவர் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அடுத்து விஷ்ணு பகவான் காத்தல். இந்த பூமியையும் நம்மளையும் மக்களையும் காத்தருள்றதுக்காக இந்த விஷ்ணு பகவான் பல அவதாரங்களை எடுத்திருக்காரு. அதாவது மொத்தம் 10 அவதாரம். இந்த 10 அவதாரங்களையும் விஷ்ணு பகவான் எடுத்தது எதற்காகனா நம்மளை காக்கிறதுக்காகவும் இந்த பூமியை காக்கிறதுக்காகவும்ங்கிறதுக்காக தான், இல்லைங்களா? சரி, விஷ்ணு பகவானுடைய இந்த தச அவதாரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த இந்த 10 அவதாரங்களும் தச அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் முதலாவது மச்ச அவதாரம், 2வது கூர்ம அவதாரம், 3வது வராக அவதாரம், 4வது நரசிம்ம அவதாரம், 5வது வாமன அவதாரம், 6வது பரசுராம அவதாரம், 7வது ராம அவதாரம், 8வது பலராம அவதாரம், 9வது கிருஷ்ண அவதாரம், 10வது கல்கி அவதாரம். இந்த மாதிரி 10 அவதாரங்கள் விஷ்ணுவால் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10மே மக்களை காக்கிறதுக்காகவும் இந்த உலகத்தை காக்கிறதுக்காகவும் தான் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ இதிலிருந்து ஒவ்வொரு அவதாரத்திற்கும் என்ன தொடர்பு, என்ன கதை, எதனால் அந்த அவதாரம் எடுக்கப்பட்டது, யாருக்காக எடுக்கப்பட்டது, எப்பொழுது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவாக நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் அவதாரமான மச்ச அவதாரம் பற்றி பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. சரி, இந்த மச்ச அவதாரம் அப்படிங்கிறது, மச்சம்னா மீன் அவதாரம் விஷ்ணு எடுத்தார். ஏன் எடுத்தார் பார்க்கலாம். படைக்கும் தொழிலை செய்கின்ற இந்த பிரம்மா ஒரு முறை என்ன பண்ணாராம், தூங்கிக்கிட்டு இருந்தாராம். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, அவர் தூக்கத்தில் இருக்கும்போது அவருடைய உடம்பிலிருந்து, அவருடைய முகத்திலிருந்து 4 வேதங்கள் தோன்றின. ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்த 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வனம், இந்த 4 வேதங்களும் ரொம்பவே முக்கியமானது. இந்த வேதங்கள் தான் நம்ம உலகத்தையே ஆளுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வேதங்கள் யார் கைக்காவது போச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. அந்த மாதிரி அசுரர்கள் கைக்கு போயிடக்கூடாது. அவங்களதான் நம்ம உலகத்தை நாசம் பண்ணிடுவாங்க. இந்த 4 வேதங்களும் நமக்கு சொந்தமான, நமக்கு மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய வேதங்கள், சரிங்களா? சரி, அதுவும் இந்த அதர்வன வேதம்ங்கிறது என்ன மந்திரம் செய்யலாம், தந்திரம் செய்யலாம், இதை பற்றிலாம் இருக்கும். நன்மை பயக்கிறதுக்குன்னு பண்ணப்பட்டது. ஆனால் தீய வழிகளில் போகிறவங்க, தீய செயல்கள் செய்கிறவங்க இந்த தீய வழியில் பயன்படுத்தினாலும் அதே பலன் தான் கிடைக்க போகுது. இந்த மாதிரி அதனால் யார் கையிலும் கிடைக்கக்கூடாது, இல்லைங்களா? சரி, இந்த 4 வேதங்களும் தோன்றுச்சு, இல்லைங்களா? அதே நேரத்தில் இந்த பூமியை ஒரு நல்ல ஒரு சத்தியவிரதன் அப்படிங்கிற ஒரு அரசன், அந்த அரசர் அந்த நாட்டை, நம் நாட்டை அந்த நேரத்தில் இந்த நாட்டை நீதி, நேர்மை, நியாயம், இந்த மாதிரி அறநெறியில் இந்த 4 வேதமும் என்ன சொல்லுதோ அதே மாதிரி சரியான வழியில் இவர் நாட்டை ஆண்டுட்டு வந்தாராம். ரொம்ப நல்ல ஒரு மன்னர். மக்களுக்காக எதை வேணால் செய்வார். தவறான வழியில் போக மாட்டார். தவறுதல் யாருக்குமே செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மனிதர். வேதங்களை போற்றுபவர், வேதங்களை பூஜிப்பவர். எந்த வேலையை எப்போ செய்யணுமோ அந்த வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுருவார். குளிக்கும் போது வேதம் படிக்கிறது, இது எல்லாமே சரியாக செஞ்சுருவார் இந்த அரசர். எப்பயுமே நல்லவங்கன்னு இருந்தால் கெட்டவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. நல்லவங்களை பிடிக்காதவங்கள கெட்டவங்க நம்ம சொல்கிறோம்.
இதே இப்போ நம்ம அப்படி சொல்கிறோம் கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுவே அந்த காலத்தில் அவங்க அசுரர்கள் கிடையாது, அசுரர்கள் இல்லையா, நல்லவர்களாக இருக்கிற நேர்மையான நல்ல விஷயங்களை செய்கிறவங்க, அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக எதிரியாக இருக்கிறவங்க அசுரர்கள், அரக்கர்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம். அவங்க இவங்கள அழிக்க பார்ப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ஒருத்தவன் இருந்தான். அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேர் அயக்ரீவன். அயக்ரீவன் சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் ரொம்ப அரக்கத்தனம் கொண்டவன், மோசமானவன். அவன் என்ன பிளான் போட்டான் அப்படின்னா, பிரம்மாவோடைய தூக்கத்தில் இருந்து உருவான அந்த 4 வேதங்கள் இருக்குல்ல, ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம், இந்த 4 வேதங்களையும் களவாடிடணும், திருடிடணும் அப்படின்னுட்டு அவன் ஒரு பிளான் போட்டான். எப்படி திருடுறது, எந்த நேரத்தில் திருட முடியும்னா, உலகமானது, இந்த பூமியானது சரியான முறையில் இயங்கி கொண்டிருக்கும் போது எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்ய முடியாது அசுரர்களால். அதனால் எப்போ அந்த மாதிரி பண்ண முடியும், உலகம் அழியிற நேரத்தில், அதனுடைய நிலை தடுமாறும் பொழுது, பிரச்சனைகள் கலவரங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது, இந்த உலகம் அந்த தன் நிலையிலிருந்து மாறும் பொழுது, இந்த பூமியும் மக்களும் தன் நிலையிலிருந்து மாறும் பொழுது கண்டிப்பாக அந்த வேதங்களை அவனால் திருட முடியும். ஏன்னா அப்போ என்ன நடக்குது, அதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலான்னு கடவுள் எல்லாருமே ரொம்ப அதில் இதுவாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், குருட்டு நம்பிக்கையில் அவன் என்ன பண்ணான், இந்த மாதிரி உலகம் அழியிற நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு புது யுகம் தோன்றும். அந்த புது யுகத்தில் மக்களே இருக்காதபடி நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த உலகத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுருந்தான். அதுக்கு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, இவன் இந்த மாதிரி பிளான் போடுற விஷயம் நம்ம விஷ்ணு பகவானுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சால் சும்மா விடுவாரோ? அப்போ தான் அவர் என்ன பண்ணாருன்னா, மத்ச அவதாரம் எடுத்தார், அதாவது மீன் அவதாரம். இந்த மன்னர் என்ன பண்ணார், ஒரு நாள் எப்பயுமே அவர் குளிச்சுட்டு, சத்தியவிரதனுக்கு தினமும் ஒரு பழக்கம் இருக்கு. அவர் வேதங்கள் படிக்கிறவர் இல்லையா, அவர் ரொம்ப சுத்தமானவர், ரொம்ப ஒழுக்க சீலர், வேதங்களை பின்பற்றுபவர், வேதம் எப்படி சொல்கிறோம் அது மாதிரி தான் நடப்பார். எனவே தினமும் கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனையெல்லாம் முடிச்சு பூஜை முடிச்சுட்டு, அதே மாதிரி அந்த குளத்தில் நீராடுறது, குளத்தில் தண்ணி எடுத்து வேதங்கள் சொல்லி அந்த தண்ணியை இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்கிறது, இந்த விஷயம்லாம் தினமும் பின்பற்ற ஒரு விஷயம். அதனால் ஒரு நாள் அதே மாதிரி அவர் கோவிலுக்கு போயிருக்கும்போது, அவன் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு, அவர் வச்சுருப்பார்ல கமண்டலம், வேதம்லாம் முடிச்சுட்டு அந்த கமண்டலத்துலேருந்து தண்ணியை எடுத்து இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்கிறதுக்காக ரெடியானார். அப்போ நம்ம விஷ்ணு பகவான் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவராச்சு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி உலகத்தை அழிக்க அயக்ரீவன் முடிவு பண்ணிட்டான். அதுலேருந்து நம்ம மக்களை காப்பாற்றணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும். இந்த மக்கள் போனால் கூட அடுத்து உலகம் ஒன்று இருந்தால் தானே அடுத்த உயிர்களை உருவாக்க முடியும். அதனால் அதுக்கு வழி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கருணை உள்ளம் கொண்ட விஷ்ணு பகவான் சின்ன ஒரு மீன் குஞ்சு மாதிரி ஒரு அவதாரம் எடுத்தார். அதான் மச்ச அவதாரம், சின்ன மீன் குஞ்சு. அந்த கமண்டலத்துக்குள்ளே இருந்துட்டார். அவர் அந்த கமண்டலத்துலேருந்து தண்ணியை எடுத்து இது பண்ணுறதுக்கு எடுக்கும்போது கையில் ஒரு மீன் குஞ்சு பார்த்தது அவருக்கே ஒரு மாதிரி, அவர் வெஜிடேரியன் இல்லையா, அவருக்கே ஒரு மாதிரி ஐயோன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மீன் குஞ்சானது பேசுது, என்னை விட்டுறாதீங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு வாழ்கிறதுக்கு இடம் இல்லை, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன், என்னை உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இவருக்கு சரி, இவருக்கு இவர் ரொம்ப நல்லவராச்சு, ஒழுக்க சீலர், வேதங்களின்படி வாழ்பவர், நல்லவர். சரி, என்ன பண்ணலாம், சரி ஓகே, நம்ம நம்மளுடைய அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த ஒரு கிணற்றுல இந்த மீனை விட சொல்லி அவங்களுடைய பணியாளர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களும் கொண்டு போயிட்டு மீனை விட்டுட்டாங்க. அடுத்த நாள் வராங்க, பணியாளர்லாம் ஓடி அரசே பாருங்களேன் என்ன ஆச்சு, இந்த கிணத்துல பாருங்கள் அப்படின்னு பார்த்தா, கிணத்துல சின்ன மீன் கொஞ்சம் விட்ட அந்த மீன் ஒரே நாள் அடுத்த நாளில் அந்த கிணற்றுல இருக்கிற தண்ணியே தெரியாத அளவுக்கு பெரிய மீனாக ஆயிட்டு, ஒன்றுமே நீந்த முடியாது. பெரிய மீன் ஆயிடுச்சுன்னா நீந்த முடியல, அப்படியே இடுக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருக்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துது. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த மீனை எடுத்துட்டு நீங்கள் குளத்தில் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை விட பெருசு குளத்தில் தானே, குளத்தில் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இந்த மீனை கொண்டு போய் விட்டாங்க. மீனை கொண்டு போய் குளத்தில் விட்டால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், திரும்ப அடுத்த நாள் அந்த குளம் அளவுக்கு அந்த மீனானது வளர்ந்து விட்டது.
அடுத்த மக்கள் வந்து சொல்கிறாங்க, ஐயோ மன்னரை வந்து பாருங்கள் அந்த மீன் என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்ட்டு. அரசர் போய் பார்த்தா அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, எவ்வளோ பெருசாகிடுச்சு சொல்லிட்டு. இதை விட என்ன பண்ணுறது, பெருசு என்ன சார், ஏரியில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பெருசாக இருக்கிற ஒரு ஏரியில் கொண்டு போய் விட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா மக்கள்லாம் ஓடி வராங்க, மன்னரை அதிசயத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த நீர் ஃபுல்லாகவுமே நீரே தெரியாத அளவுக்கு அந்த ஏரி ஃபுல்லாகவுமே வந்து அந்த மீனானது பெருசாக வளர்ந்துருந்துச்சு. யோசிக்கிறார் அரசர், என்ன பண்ணுறது, இது மாதிரி தினமும் வந்து அபரிமிதமாக வளர்ந்துக்கிட்டு போகுது, என்ன செய்யலாம். சரி, இதை விட ஒரு பெரிய நீர்நிலைன்னு பார்த்தா அது கடல் தான், சமுத்திரம் தான். அதனால் சமுத்திரத்து நடுவில் கொண்டு போய் விட்டுடுவோம், அங்கே வந்து அது எவ்வளோ வளர்ந்தாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணவங்க இந்த மீன், அரசே என்னை விட்டுறாதீங்க, என்னை வந்து கடலில் கொண்டு போய் விட்டுறாதீங்க, அங்கே வந்து திமிங்கலம்லாம் இருக்கும், என்னை வந்து சாப்பிட்டுடும், அதனால் வந்து விட்டுடாதீங்க அப்படின்னு கத்துற உடனே இவருக்கு வந்து அப்போ தான் வந்து மைண்டில் வந்து அவருடைய மூளையில் வந்து எட்டுச்சு, ஒரு சாதாரண ஒரு மீனாக இருந்தால் இந்த மாதிரி பேசாது, இந்த மாதிரி செய்யாதே அப்படின்னு. கண்டிப்பாக சாஷாத்தா நம்ம விஷ்ணு பகவானே தான் இருக்கணும், நம்மளுடைய கடவுளே தான் இருக்கணும்ட்டு இந்த மீனாக அவதாரம் எடுத்திருக்க என்னோட விஷ்ணு பகவானே, நீங்கள் எதற்காக இந்த அவதாரம் எடுத்திருக்கீங்க, என்கிட்ட வந்து இந்த உதவி கேட்குற அளவுக்கு என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேண்டி கேட்குறாரு. கையை கூப்பி வேண்டி கேட்குறாரு. உடனே அந்த மீனானது பேசுது, ஆமாம் நான் விஷ்ணு பகவான் நான் மச்சாவதாரம் எடுத்திருக்கேன், இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து கிளம்பியிருக்கான், அயக்ரீவன்ங்கிற அரக்கன் வந்து இந்த உலகத்தை அழிக்கணுங்கிறதுக்காக கிளம்பியிருக்கான். அவங்ககிட்ட இருந்து நம்ம உலகத்தை காப்பாற்றணும், அதுக்கும் மேலே அந்த 4 வேதங்களையும் அவன் வந்து திருடணும்னு பார்க்குறான். அந்த 4 வேதங்கள் திருடப்படாதபடி நம்ம வந்து பாதுகாக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து சரியான ஆள், நீ நல்லவன், ஒழுக்கசீலன், அந்த வேதங்களின்படி வாழ்பவன், அதனால தான் உன்னை வந்து நான் உதவிக்கு கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்கிறார். இது சொல்லுங்க பகவானே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இன்னும் ஒரு வாரத்தில் பெரும் வெள்ளம் வரும், இயற்கை சீற்றம் நிறையா வரும், உலகமே வந்து தண்ணிக்குள்ளே போகும், அழியும். அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா உயிர்களையுமே பூச்சியிலிருந்து பறக்கிற பறவை விலங்குகளாக இருக்கட்டும் எல்லா உயிரினங்களுமே 2 எடுத்துக்க சொன்னார். ஆண் பெண் அந்த மாதிரி 2 எடுத்துக்கிட்டு அந்த நாள் வரும்பொழுது நீ கடலுக்கு போ, ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்து இயற்கை சீற்றம் வந்து இந்த உலகமே வந்து தண்ணியில் மிதந்துட்டு இருக்கும்போது நீ வந்து கடலுக்கு போ, அங்கே ஒரு ஓடம் வரும், அதில் சப்த ரிஷிகள் இருப்பாங்க, நீ உன்னுடனே அனைத்து விலங்குகளாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், ஊர்வன பரப்பன பாலூட்டிகள், இது எல்லாத்துலேயுமே 2 எடுத்துக்கிட்டு நீ வந்து அந்த ஓடத்தில் ஏறி போ. நான் கடலுக்குள்ளே தான் இருப்பேன், அந்த கடலுக்குள்ளே நடுவில் இருப்பேன், நீ ஓடத்தை கொண்டு போயிட்டு நடுவில் நிறுத்திட்டு என்னோட பல்லில் நீ வந்து கயிறு கட்டி உன்னோட ஓடமாக கட்டு, அது வந்து முழுகாதபடியும் நிலை தடுமாறாதபடியும் நான் வந்து காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி பகவான், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் போயிட்டு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிடுறாரு. அந்த நாள் வந்தது. வெள்ளம் எங்கு பற்றும் இயற்கை சீற்றம், மழை, வெள்ளம், புயல் எல்லாமே நடக்குது. அவர் சொன்ன மாதிரியே வந்து உலகமே வந்து பூமி வந்து தண்ணியில் மிதக்குது. விஷ்ணு பகவான் சொன்ன மாதிரியே அரசர் என்ன பண்ணாருன்னா எல்லா விலங்குகள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போனார். அதே மாதிரி ஓடம் வந்தது, அந்த ஓடமில் எல்லாருமே ஏறினாங்க. அதே மாதிரி நடுக்கடலுக்கு போச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னா, கரெக்டாக இது உலகம் அழிகிற நேரத்தில் இந்த அயக்ரீவன் வந்து வேதங்களை திருடுவன்னு சொன்னான் இல்லையா, எல்லாருமே இதில் வந்து இதுவாக இருக்கும்போது, இதை பார்த்துட்டு இருக்கும்போது அயக்ரீவன் நேராக போயிட்டு அந்த 4 வேதங்களை திருடிட்டான். 4 வேதங்களை திருடிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடம்னா கடலுக்கு அடியில் இல்லையா, அந்த கடலுக்கு அடியில் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். இதுதான் விஷயம். மச்சாவதாரம் ஏன் அவர் எடுத்தாருன்னா, அவன் வந்து கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டா யாரும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு தந்திரத்தில் தான் அவன் வந்து முதல்ல நினச்சிட்டு இருந்தான். அந்த ஒரு தந்திரம் அவங்ககிட்ட இருந்துச்சு. இதை தெரிஞ்ச விஷ்ணு பகவான், மீனாக இருந்தால் தானே கடலுக்குள்ளே போயிட்டு அவன் கூட வந்து மோதி நம்ம அந்த வேதத்தை வந்து திரும்ப வந்து காக்க முடியும். அதனால தான் விஷ்ணு பகவான் மச்சாவதாரம் எடுத்தார். சரி, இப்போ வந்து அவன் வந்து வேதத்தை எடுத்து கடலுக்கு கீழே போயிட்டான். அந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் கடலுக்கு கீழே போயிட்டு
அந்த அயக்ரீவன் கூட சண்டை போட்டு போர் புரிஞ்சு அந்த அரக்கனை வந்து கொன்று ஈர்த்து அவன்கிட்ட இருந்து இந்த ரிக் யஜுசாம அதர்வன வேதங்களை தன் கையாலேயே வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஓடம் வந்து நிலைத்த அவர் சொன்ன மாதிரியே அரசன் என்ன பண்ணாரு, மீனோட பல்லில் கயிறு கட்டி அந்த ஓடத்தை நிறுத்தினான். அதுக்கப்புறம் இந்த நிலைமையெல்லாம் சரியாயிடுச்சு. நிலைமை சரியானதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் இந்த விஷயங்கள்லாம் விளக்கிட்டு இதற்காக தான் நான் வந்து எடுத்தேன் இந்த அவதாரத்தைன்னு சொல்லி அவர் காப்பாற்றின இந்த ரிக் யஜுசாம வேதங்களை வந்து இந்த அரசன்கிட்ட ஒப்படைச்சார். இவன் தான் சத்தியசீலன் இல்லையா, இவன் வந்து வேதனைப்படி வாழ்பவர் இந்த மன்னர். அதனால் இவர் வந்து அதுக்கு பொறுப்பாக பாதுகாப்பாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக அந்த வேதங்கள் எல்லாமே வந்து அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. இவங்க வந்து எல்லா உயிர்களையும் வந்து இரண்டு எடுத்துகிட்டு போயிருந்ததுனால திரும்ப பூமி உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே அழிஞ்சிருந்தாலும் திரும்ப இந்த இயற்கை சீற்றம்லாம் முடிஞ்சு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வந்ததுக்கப்புறமா இந்த உயிரினங்கள் 1 2 3 அப்படி 4 அது வந்து தன்னுடைய இனத்தை பெருக்கி திரும்ப நம்ம எல்லாருமே உருவாகும். இதுதான் இந்த மச்சவதாரத்துடைய கதை. இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.